ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர் சேனல். ஹாப்பி பேரண்டிங் ஹாப்பி லைஃப். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பேபி கேர் டிப் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நோட்டிஃபிகேஷனாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அண்ட் நம்மளோட சேனலில் பேபி கேர் டிப்ஸே, பேபி ஃபுட் ரெசிபிஸ் எல்லாமே நம்ம போட்டுட்ருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டயப்பர் ரேஷ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், சப்போஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டயப்பர் ரேஷ் வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் நம்ம பேபிக்கு சூஸ் பண்ணுற டயப்பர் கரெக்ட் சைஸில் இல்லாமல் இருக்கிறது தான். சப்போஸ் பேபிக்கு மீடியம் சைஸாக இருக்கலாம், நீங்கள் ஸ்மால் சைஸில் டயப்பர் வாங்கி போட்டுட்டீங்க அப்படின்னா அதனாலேயும் நம்மளுக்கு ரேஷஸ் வருங்க. ஸோ உங்களோட பேபியோட டயப்பர் சைஸ் என்னங்கிறது கரெக்டாக பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது ஒரு ஃபஸ்ட்டு ரீசன். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணாமல் டயப்பரை ரொம்ப நேரம் சேஞ்ச் பண்ணாமல் விடக்கூடாதுங்க. அடிக்கடி நம்ம உங்களோட பேபியோட டயப்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சரிங்களா? ஃப்ரீக்வெண்ட்டாக பேபியோட டயப்பர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணுங்க. சப்போஸ் அது நிறையில, அதாவது இப்போ போட்டு விட்டுருக்கீங்க அப்படின்னா இல்லை டயப்பர் ரொம்ப ஃபில் ஆகலை, அளவாக தான் இருக்குது, ஸோ பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி விடக்கூடாதுங்க. நீங்கள் போட்டு விட்டுட்டு ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் டயப்பர் சேஞ்ச் பண்ணி விடலாம். அதாவது இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டயப்பரை கழட்டுறீங்க அப்படின்னா உடனே அடுத்த டயப்பர் போடக்கூடாது. சரிங்களா? நீங்கள் ஒரு டயப்பரை கழட்டினதுக்கப்புறம் ஒரு வார்ம் வாட்டர் வச்சு ஒரு நூல் கிளாத் எடுத்து பேபியோட அந்த பிளேஸ் எல்லாமே, உங்களோட பேபியோட பட்டக்ஸாக இருந்தாலும் சரி, ஃப்ரண்ட் ஏரியாவுமே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த காட்டனால் நல்லா தொடச்சி எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகிறதுக்கு விடுங்க. சரிங்களா? அந்த பிளேஸை டோட்டலாக ட்ரை ஆகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நல்லா ட்ரை ஆகிறதுக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேறு டயப்பர் போட்டு விடுங்க. சரிங்களா? இது ஒரு 3வது விஷயம். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எனி டைமே பேபிக்கு டயப்பர் போட்டு விட்டுட்டு இருக்கக்கூடாது. மதியான டைம்லாம் நீங்கள் கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக விடுங்க. ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம், 1 மணி நேரம்னாவது பேபி கிளாத்தோடு இருக்கட்டும். அதாவது நார்மலாக பேபிக்கு ஜட்டி வச்சுருப்பீங்க இல்லைங்களா, ஜட்டி இல்லை ஏதோ ஒரு கிளாத்து அப்படி ஏதாவது ஒன்று நார்மலாக காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி போட்டு விடுங்க. ஜாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் அது காத்தோட்டமாக அந்த ஏரியாவில் இருக்கும். ஸோ அந்த ரேஷஸ் பிரச்சனை இருக்காது. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம், டெய்லியுமே அந்த இடத்துல கோகோனட் ஆயில், நீங்கள் ஏதோ ஒரு க்ரீம் தான் போட்டு அப்ளை பண்ணி மாய்ஸ்சரைசர் தான் போடணும் அப்படின்னு சொல்லி இல்லைங்க. நம்ம வீட்டில் இருக்கிற கோகோனட் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அதையுமே நல்லா டெய்லியும் போட்டுட்டு பேபிக்கு அந்த இடத்துலலாம் மசாஜ் பண்ணி விடுங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது பேபிக்கு ரேஷஸ் வந்துருச்சு. இதெல்லாம் நம்ம ரேஷஸ் வராமல் இருக்கிறதுக்கான இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பேபிக்கு இப்போது ரேஷஸ் வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரேஷஸ் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டயப்பர் போட்டு விடாதீங்க. ஏன்னா அது பேபிக்கு ரொம்ப எரிச்சலை கொடுக்கும், கஷ்டத்தை கொடுக்கும், அவங்க அழுவாங்க. சரிங்களா? ஸோ ஒன்ஸ் பேபிக்கு ரேஷஸ் வந்துருச்சுன்னா அது டோட்டலி சரியாக வரைக்கும் நீங்கள் மறுபடியும் டயப்பர் போட்டு விடாதீங்க. கிளாத்தே யூஸ் பண்ணுங்கள். பேபிக்கு வச்சுருக்கிற நார்மலாக ஜாக்ஸ் வச்சுருப்பீங்க இல்லைங்களா, அதையெல்லாம் போட்டு விடுங்க. பேண்டிஸ் இருக்கும், அதையும் போட்டு விடுங்க. சரிங்களா? அடுத்தது இப்போது பேபிக்கு ரேஷஸ் வந்துருச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் டயப்பர் போட்டு விடக்கூடாது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரேஷஸ் க்ரீம் கடையில் விற்கிது, அதை வாங்கி போட்டு விடலாம். சப்போஸ் என்னால் ரேஷஸ் க்ரீமில் இப்போ போய் உடனே வாங்க முடியாது அப்படின்னா நார்மலாக நான் சொன்னது மாதிரி தாங்க, வீட்டில் இருக்கிற கோகோனட் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அதை அந்த ரேசஸ் இருக்கிற ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணி விடுங்க. டோட்டலாக காத்தோட்டமாக இருக்கிற மாதிரி விடுங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா பேபிக்கு ரேசஸ் வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வைப்ஸ், பேபிக்கு யூஸ் பண்ணுற வைப்ஸ் வச்சு அழுத்தி அழுத்தி தேய்க்கிறது கூடாதுங்க. வைப்ஸே பேபிக்கு யூஸ் பண்ணாதீங்க. ரேசஸ் வந்துருச்சு அப்படின்னா கழுவுறதெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக வார்ம் வாட்டர் வச்சு கழுவி நல்லா கிளாத் வச்சுட்டு ட்ரை பண்ணி கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பேபிக்கு ரேஷஸ் பிரச்சனையும் வராது. சப்போஸ் ரேஷஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள், சரியாயிடும். சரிங்களா? பேபியோட டயப்பர் நம்ம கரெக்டான சைஸில் சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக
ரேசஸ் பிரச்சனை வராது. சப்போஸ் அதுக்கும் மீறி வருது அப்படின்னா வந்துட்டு பேபிஸ்க்கு சில பிராண்டட் வந்துட்டு சில பேபிக்கு செட் ஆகும், செட் ஆகாது. என் பேபிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேம்பஸ் போட்டால் வந்துட்டு அவளுக்கு டயப்பர் ரேசஸ் வந்து வருங்க. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பேம்பஸ் யூஸ் பண்ணேன், அதனால் அவளுக்கு அது வந்துச்சு. இப்போ வந்துட்டு நான் பேம்பஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ மாமி பக்கோ பேண்ட்ஸ் தாங்க நான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஹக்கீஸ் யூஸ் பண்ணுவேன். நான் வந்துட்டு இந்த ஐட்டம் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரலங்க. நான் இது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். என்னோடய பேபிக்கு அந்த டயப்பர் போட்டு வந்துட்டு செட் ஆகலை, அதனால் வந்துட்டு நான் இந்த டயப்பர் வந்து சேஞ்ச் பண்ணேன். சரிங்களா? சில பேபிக்கு வந்துட்டு சில டயப்பர்ஸ் ஒத்து வரும், சில பேபிக்கு சில டயப்பர்ஸ் ஒத்து வராது. ஸோ உங்களோட பேபிக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதையே வாங்கி அந்த கரெக்டான சைஸில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னாலே வந்துட்டு இந்த டயப்பர் ரேசஸை ஈஸியாக வந்துட்டு நம்ம தடுத்துடலாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நான் வேறொரு நல்ல தகவலோடு உங்களை மீட் பண்ணுறேன். கண்டிப்பாக நம்மளோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.